மொத்தத்துல ஒரு விஷயம் தெளிவா என்ன அப்படின்னா, படம் எடுத்ததுனாலதான் வந்த பிரச்சனை. படம் வந்து நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை தான். முதல் படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த வாய்ப்பை கொடுக்கறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது சினிமாவை பொறுத்த வரைக்கும். முதல்ல படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் இல்லாம இருந்துருவான். கண்டிப்பா இயக்குனர் இல்லாம இருந்துருவான். ஒரு தயாரிப்பாளரும் இயக்குனரும் இல்லாம நீங்க படம் பண்ண வந்துட்டீங்க, இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டீங்க. உங்களுக்கு தேவைன்னு நீங்க போன் பண்ணவன உடனே வந்து பண்ணார்ல பாக்கியராஜ், அவருக்கு ஒரு தேவைன்னு உங்க வீடு தேடி வந்தப்ப நீங்க வந்து மறுக்கிறதுங்கிறது எந்த விதத்துல சரியா வரும்? சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல யார் இருக்கா அப்படின்னா, ப்ரொடியூசர் ஆஸ்கார் பாலாஜி பிரபு சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் மோகன் சர்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம்ல இருக்கக்கூடிய ஒரு காணொலி பார்க்க முடியும். நானுமே நேரில் போய் சந்திச்சேன், நிறைய விஷயங்களை பேசணும். ஆக்சுவலாக எதனால அப்படிங்கிறது வந்து நிறைய கேள்விகளாகவே எழும்பி இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்துங்க சார்? ஆக்சுவலி படம் எடுத்ததுனாலதான் நம்ம கிராமம்னு ஒரு படம் எடுத்துருக்கிறாரு 2012. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல இருக்கிற படம்னு நினைக்கிறேன். அது வந்து சுகுமாரி அம்மா நடிச்சிருக்காங்க. மலையாளத்துல ரொம்ப பாப்புலரான ஆர்டிஸ்ட், பயங்கர வெர்சடைல் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு நேஷனல் அவார்டே கிடைச்சிருக்கு அந்த படத்துக்கு, அவங்க வந்து நடிச்சதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையுமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிலிம் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு அந்த நம்ம கிராமங்கிற படத்துக்கு. பட் பொதுவா இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல பிலிம் படம் எடுத்தீங்கன்னா வியாபாரம் பண்ண முடியாது. அவரு மோகன் சர்மா சார் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட அவருடைய வீடு அடமானம் வச்சு 1.25 கோடி ரூபா வாங்கி நான் படம் எடுத்தேன். அது டோட்டலாவே எதுவுமே பண்ண முடியல, பிசினஸ் பண்ண முடியல, மார்க்கெட் பண்ண முடியல, வியாபாரமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுகுமாரி அம்மா வந்து நேஷனல் அவார்டு வாங்கினப்ப ஜெயலலிதா அம்மையார் வந்து அப்ப முதலமைச்சரா இருந்தாங்க. அவங்க சுகுமாரி அம்மாவை கூப்பிட்டு பாராட்டி இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான தோழிகள். மனோரமா, ஜெயலலிதா அம்மா, சச்சு, இவங்க எல்லாம் வந்து நெருக்கமான தோழிகள். அதனால கூப்பிட்டு பாராட்டி இருக்காங்க. அப்ப பக்கத்துலதான் மோகன் சர்மா இருக்காரு. மோகன் சர்மா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஜெயலலிதா அம்மையாரோட வீட்டுக்கு பக்கத்து வீடுங்கிறாரு. அது ஆக்சுவலி கிடையாது. ஆக்சுவலி நீங்க தனுஷ் வீடுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி போனீங்கன்னா ஒரு பிளாட் இருக்கும். அந்த காலத்திலே வந்து ஒரு பிளாட் கட்டி இருக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 76, 77 காலகட்டத்துல வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அங்கதான் அவர் இருக்காரு. சோ வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி அந்த படத்தை ஜெயலலிதா அம்மையா பார்த்ததா அவன் சொல்றாரு, மோகன் சர்மா சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு சேட்டலைட் உரிமையை வந்து நான் வாங்கிக்கிறேன் ஒரு 60 லட்சத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த காலகட்டத்துல திடீர்னு வந்து 1 வீக்குள்ள அவங்க வந்து சிக்காயி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்து போயிட்டாங்க. அது அன்னைக்கு நடந்திருந்தா எனக்கு பெரிய ஹெல்ப்பா இருந்திருக்கும்னு சொல்றாரு. பட் மொத்தத்துல ஒரு விஷயம் தெளிவா என்ன அப்படின்னா, படம் எடுத்ததுனாலதான் வந்த பிரச்சனை. படம் வந்து நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை தான். மோகன் சர்மா வந்து பாத்தீங்கன்னா 20 படத்துக்கு மேல பண்ணிருக்காரு, தயாரிச்சிருக்கிறாரு தான் அவர் சொல்றாரு. எனக்கு கரெக்டா அவருடைய டீட்டெயில் தெரியல. ஏன்னா அவர் பேசிக்கலி ஃப்ரம் மலையாளம் ஃபீல்ட் தான். ஆக்சுவலி சட்டக்காரின்னு ஒரு படம் 74ல வந்த படம். அது வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி மோகன் சர்மா 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. பயங்கரமான ஹிட். பயங்கரமா அத சட்டக்காரின்னா கேரளால எப்படின்னா அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள குறிப்பிடுவாங்களாம் இந்த வார்த்தை. நான் கேட்டேன், ஒரு மலையாளி கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்த குட்ட பாவாடையெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி ரக்கடா சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் லட்சுமி நடிச்சிருக்கிறாங்க. சோ 2 பேருக்கு அப்பதான் ஒரு காதல் மலர்ந்து அப்புறம் அது திருமணத்துல முடிஞ்சு 75ல திருமணமாயி 80ல வந்து விவாகரத்து ஆயிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து 20 படம் தயாரிச்சிருக்கிறதா சொல்றாரு. அந்த 20 படத்துல வந்து சமீபத்துல கடைசியா எடுத்த 2 படம், அதாவது இந்த நம்ம கிராமம், இன்னொரு படம். 2 படத்துலயுமே பெரிய நம்ம கிராமம் நினைக்கிறேன். அப்படியா? கிராமம் நம்ம கிராமமா? அது தெரியல. அவர் சொல்றாரு கிராமம் நம்ம கிராமம்னு. நான் 2ம் ஒரே படம் தான் அப்படின்னு நினைச்சேன். 2ம் ஒரே மாதிரி இருக்குல்ல. சோ அது 2 படத்துல தான் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டதா சொல்றாரு. இன்னைக்கு சினிமா துறை நம்ம கூட பேசணும், ரொம்ப ரொம்ப மோசமாயிருச்சு. இப்ப படங்கள் எடுக்கிறதுக்கு பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே முன்னுக்கு வரது இல்லை. ஏவிஎம் நிறுவனமே பாத்தீங்கன்னா படம் எடுக்கிறதுக்கு வேண்டான்னு ஒதுங்கிட்டாங்க சினிமாவுக்கு. ரியாலிட்டி அதுதான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ அவர் தேதி கொடுத்தாதான் படம் எடுக்க முடியும். கமர்ஷியல் படமா இருக்கணும். அதுல வந்து 300 கோடி 350 கோடி 200 கோடிக்கு மேல பணம் வந்து ஒரு படத்தை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. சோ அதுல வந்து தப்பிச்சா தலை, இல்லைன்னா வந்து அதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு. சோ இப்படி இருக்கிற காலகட்டத்துல படம் எடுத்திருக்கிறாரு. அவரு இப்ப சினிமா துறையில தெரிஞ்சவர் தான். சினிமா துறை ஆல்ரெடி பழகுனவரு, தெரிஞ்சவரு. அவர் சொல்றாரு 100 படங்களுக்கு மலையாளத்துல நடிச்சிருக்காரு. பிலிம் சேம்பர்ல வந்து பிரசிடென்டா இருந்திருக்காரு. ஆமா, பிலிம் சேம்பர்ல வந்து பிரசிடென்டா இருந்திருக்காரு. 2002, 2003ல பிலிம் சேம்பர்ல இருந்து ஒரு தகவல் இப்போ ஒரு சுற்றறிக்கை மாதிரி கொடுத்திருக்காங்க மெம்பர்ஸ்க்கு. ஒரு சின்னது வந்துருக்கு. என்ன அப்படின்னா, இவர் போய் உதவி கேட்டிருக்காரு. 2 லட்சம் ரூபா அவங்க பணம் கொடுத்துருக்காங்க.
ஓ ஓகே. ஆனா இவர் வந்து ரஜினிகாந்த் 1,00,000 கொடுத்திருக்காரு. அதை மட்டும்தான் சொல்றாரு, இதை சொல்ல மாட்டேங்கிறாருன்னு ஒரு தகவலும் இருக்கு. ஓகே அந்த ஓகே. தகவல் உண்மைதான் நினைக்கிறேன். ஆ. சோ நான் தயாரிப்பாளரா இருக்கேன், நானுமே ஃபிலிம் சேம்பர்ல மெம்பரா இருக்கேன். அதனால எனக்கு இது தெரியும். ஸோ அது இல்லாம இன்னைக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்க்கணுங்கிறாரு, ஒரு கடிதம் எழுதியிருக்கேங்கிறாரு, சப்போர்ட் கேட்கிறாரு, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமா துறை வந்து ரொம்ப மோசமான துறை. அவர் வந்து முதல்ல பிலிம் இன்ஸ்டிடியூட்ல, பூனே பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சு நடிப்பு பயிற்சி படிச்சு தேர்ச்சி பெற்று வந்த முதல் தென்னிந்திய நடிகர் அவர். நிறைய விஷயங்கள் பிலிம் சேம்பர்ல மட்டும் இல்ல, ரோட்டரி கிளப்லயும் மெம்பரா இருக்காரு. அதாவது வந்து ரோட்டரி கிளப்ல தான் வந்து இப்ப சிபாரிசு பண்ணி அந்த இடத்துல வந்து அவரை தங்க வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஜெயின் கம்யூனிட்டிக்காக உள்ள ஒரு இடம் தங்க வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ அதாவது நம்ம சினிமா அவர் எடுத்தாரு அதுன்றதை விட ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு மனிதர். இன்னைக்கு அவருக்கு 81 வயசுன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 81 நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ இவ்வளவு பாப்புலாரிட்டியா இருந்திருக்காரு, பெரிய நடிகரா இருந்திருக்காரு, 20 படங்களுக்கு தயாரிச்சிருக்காரு, 2 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, பின்னணி குரல் பாடியிருக்காரு சில படங்கள்ல வந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சினிமால ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் அவார்ட் செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஜூரி, அந்த கமிட்டியில வந்து இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு மெம்பரா ஒரு காலகட்டத்துல இருந்திருக்காரு. பிலிம் சேம்பர் பிரசிடென்டா இருந்திருக்காரு, ரோட்டரி கிளப் பிரசிடென்டா இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாமே இருந்தும் கூட இன்னைக்கு வந்து அவர் வந்து தனியா அங்க போய் இருக்காரு. இன்னொரு பக்கம் சில கேள்விகளும் வருது, சில விமர்சனங்களும் வருது. அது என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு பையன் இருக்காரு, 3 கல்யாணம் பண்ணிருக்காரு. 2வது மனைவிக்கு ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு, ஒரு பையன். அமெரிக்கால இருக்காங்களா? இல்ல, ஜெர்மன்ல இருக்காரு. ஓகே, ஜெர்மன்ல இருக்காரு. அவரும் மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிட்டார், குழந்தை குட்டியோட தான் இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட லட்சங்கள்ல சம்பாதிக்கிறார். அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சம்பாத்தியம் ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நம்ம படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் அப்பாவை டேக் கேர் பண்ணல? 3 திருமணங்களும் முறிஞ்சிருச்சு. இதுக்கு அவருடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து அதாவது அங்க நிறைய அவருக்கு இஎம்ஐ இருக்கு, வேணாம்ப்பா நீ பாத்துக்கோப்பா, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதா அவர் வந்து சொல்றாரு. நிறைய இஎம்ஐ இருந்தாலுமே கூட என்னன்னா, அப்பா அவருடைய லிவிங்க்கு ஒரு 20,000 30,000 இருந்தா போதுமே. ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளாட் இன்னைக்கு ஒரு 15,000 கிடைக்குது, தனியாவே இருக்க முடியும். ஒரு குக் வச்சு சமைச்சுக்கணும் சாப்பிட்டா கூட இன்னொரு 15,000 ஆகும். இவரு 81 வயசுல என்ன பெருசா சாப்பிட போறாரு? ஸோ 30,000 இருந்தா போதும். அப்படின்னும் போது அது என்ன, ஏன் மகன் வந்து கவனிக்காம இருக்காரு, ஏன் முதியோர் இல்லத்துல போயிருக்காரு? இல்ல இங்க இருக்க வேணாங்க, ஜெர்மனிக்கே போயிடலாமே. நீங்க வந்து பேரண்ட் வந்து டிபெண்டன்ட் பேரண்ட், அவங்க தனியா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எல்லா கண்ட்ரிலயுமே விசா கொடுக்குறாங்க, கன்சிடர் பண்றாங்க. பேரண்ட்ஸ் எங்க போவாங்க? பேரண்ட்ஸ் வந்து எல்டர் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு சிரமமா இருக்குன்னு விண்ணப்பிச்சா கொடுக்குறாங்க. போயிட்டு வரலாம், அங்க கூட இருக்கலாம், எது வேணா பண்ணலாம். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு முதியோர் இல்லத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு இண்டிவிஜுவலா ஒரு 10,000 கூட ஒரு வீடுனே வச்சுக்கோங்களேன், அதுல வந்து தனியாவே வாழ முடியும். ஆனா என்ன காரணம்? ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் சப்போர்ட் இருக்கோ வேணும்னு நினைக்கிறாரா என்ன தெரியல, யாருமே இல்ல. இப்ப அந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா அவர் வெர்டிகோ அந்த பிரச்சனை இருக்குங்கிறாரு. அது எப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு தலை சுத்திக்கிட்டே இருக்கும், கிருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். சில நேரத்துக்கு கீழே விழுந்துருவாங்க. அது மாதிரி எதுவும் வந்து விழுந்துட்டா தூக்கி விடுறதுக்கோ இல்ல ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காதுன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. சோ ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும்ன்றாரு. ஆனா அவர் வந்து பதிவு பண்றாரு, மாத்திரை மருந்து வாங்குறதுக்கே காசு இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு 40-50,000 ஆகுதுன்ற மாதிரி பதிவு பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். 40-50,000க்கு என்ன மாத்திரை வாங்குறாருன்னு எனக்கு தெரியல. அவருக்கு என்னன்னா கால்ல வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிளஸ் வந்து உடல் ரீதியாக நிறைய டிசீஸ் இருக்கு, ஐ மீன் பிரச்சனை இருக்குன்னே சொல்றாரு அவர். நீங்க சொன்ன மாதிரி வெற்றிகோ இருக்குங்கிறாரு, அதுக்கப்புறம் டயாலிசிஸ் பிரச்சனை இருக்குங்கிறாரு. இவ்வளவு விஷயங்கள் அவர் வந்து சொல்ல முடியும். டயாலிசிஸ் பிரச்சனை இருக்காமா? ஆமா, அது அந்த நேர்காணல சொல்றதுனாலதான். அப்படியா? அது எனக்கு தெரியல. ஒருவேளை டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருந்தா இந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும். ஏன்னா வாரத்துக்கு 2 சில நேரங்கள்ல மாசத்துக்கு 2 தடவை இல்ல மாசத்துக்கு 1 தடவை, அது அந்த எந்த அளவுக்கு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு டயாலிசிஸ் பண்ண சொல்லுவாங்க. அது இருந்தா தேவைப்படும். 50,000 ரூபாய் வந்து மாசத்துக்கு தேவைப்படும். ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு மெடிசன் தான், அதுக்கான மெடிசன்ஸுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். இருந்தாலும் இதெல்லாம் கூட இல்லை அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. சினிமால இவ்வளவு பெரிய பிரபலமா இருந்துட்டு இவ்வளவு பெரிய நடிகரா இருந்துட்டு இன்னைக்கு ஆதரவு இல்லாத ஒரு சூழலுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா சினிமா துறையில வந்து ஒரு சாபக்கேடு என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண மாட்டான். நன்றிங்கிற வார்த்தைக்கும் சினிமாக்கும் கனெக்டிவிட்டியே கிடையாது, கனெக்டே கிடையாது. அந்த வார்த்தை அந்த சினிமா டிக்ஷனரியில இருந்தே நம்ம அழிச்சிடலாம். ஏன்னா வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க பெரிய ஆளா வந்திருக்காங்கன்னா யார் மூலமாவது பெரிய ஆளா இருப்பாங்க.
ஆர்ஜின் ஒண்ணு இருக்கும்ல, முதல்ல ஒரு படம், இன்னைக்கு 100 படம் நடிச்ச ஒரு நடிகரா இருப்பாரு, ஆனா அவருடைய முதல் படத்தை ஒருத்தர் தயாரிச்சிருப்பாரு, முதல் படத்தை ஒருத்தர் இயக்கியிருப்பாரு. இதான ரியாலிட்டி. நேரம் 100வது படத்துக்கு போக முடியாது இல்ல. அப்ப அந்த முதல் படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த வாய்ப்பை கொடுக்கறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமுகத்தை நம்பி தானே கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே புதுமுகம் தானே. ரஜினில இருந்து, கமல்ல இருந்து, விஜயஜித்ல இருந்து, தனுஷ், சிம்புல இருந்து எல்லாருமே புதுமுகம் தானே. அப்ப முதல் படம் கொடுத்தவங்கன்னு ஒரு தயாரிப்பாளர் இருப்பாங்களா, ஒரு இயக்குனர் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு பேசிக் கிராட்டிடியூட், நான் சொல்றது வந்து பேசிக் கிராட்டிடியூட். அவங்க நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணி கொடுக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு விதத்துல வந்து சப்போர்ட் பண்ணலாம். சரி, நீங்க யாருமே மானிட்டரியா சப்போர்ட் பண்ணணும். அதாவது வந்து உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான உதவி நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து ஒரு கௌரவமான உதவியா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து 10 லட்சம் கொடுக்கறதும் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் பண்ணி கொடுக்கறதும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது படம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர் கௌரவமா இருக்கும், ஒரு வியாபாரமா இருக்கும், அதுல நம்ம சம்பாரிச்சோங்கிற வரலாம், வரலாம், வரல, வேண்டாம், எதுவுமே இல்ல. நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்க மூலமா ஒரு 50 லட்சம் கிடைச்சிருச்சுன்னா ஒரு லைஃப்ல பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதுக்கான வழிமுறைகள் இங்க இல்ல. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இது நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்ல, 16 வயது நிலை படம் எடுத்தார் இல்லையா எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய, அதுக்கப்புறம் நிறைய படமும் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு அந்த படம் வந்து ரஜினிகாந்துக்கும் ஒரு முக்கியமான படம், கமலஹாசனுக்கும் ஒரு முக்கியமான படம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த படம் எடுத்த அந்த தயாரிப்பாளர் மரணிச்சு ஒரு பிளாட்ல எங்கேயோ இருந்தார், எனக்கு இடம்லாம் தெரியல, தூரத்துல, சென்னை விட்டு கொஞ்சம் அவுட்டர் மாதிரி. அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா யாருமே போல, புரியுது, நடிகர்கள் யாருமே போல, ஒரு ஆதரவற்ற நிலைதான். கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 5 பேர் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்படிதான் இருந்தாரே தவிர யாருமே போகாம இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகாந்தன் ஒரு தயாரிப்பாளர் திருடா திருடி படம் எடுத்தாரு, தனுஷ் வச்சு, ரன்னவே ஹிட், புதுக்கோட்டையில் சரவணன் எடுத்தாரு, கிங் எடுத்தாரு, மன்மதன் எடுத்தாரு. நான் சொல்றதெல்லாம் பாருங்க, தனுஷ், விக்ரம், சிம்பு, இவங்க 3 பேரும் டாப் ஸ்டார்ஸ் தானே. இவங்க எல்லாம் அவருடைய மரணத்துக்கு போல, புரியுது. அப்புறம் வந்து ஏதோ தனுஷ் ஏதோ உதவி பண்ணார், சிம்பு ஏதோ உதவி பண்ணார், விக்ரம் ஏதோ உதவி பண்ணார், செய்திகள்லாம் வந்தது. நீங்க 1000 உதவி பண்ணா கூட கிராட்டிடியூட நீங்க எப்படி காட்டுவீங்க? பணத்தாலதான் நீங்க கிராட்டிடியூட காட்டணுமா? நீங்க ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டீங்க அந்த குடும்பத்துக்கு, அந்த மனைவிக்கு, அதுதான் உங்களோட கிராட்டிடியூடா? அது கிராட்டிடியூட் இல்ல. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாருல முதல்ல ஆரம்பத்துல, உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் பண்ணார் இல்லையா, அவருடைய மரணத்துக்கு போறதுல என்ன உங்களுக்கு வந்துருச்சு? பாப்புலரான ஆள்னா போறீங்கல்ல, ஒரு பிரபலமான நடிகர் மரணிச்சுட்டா போறீங்கல்ல, பிரபலமான தயாரிப்பாளர், பிரபலமான இயக்குனர் மரணிச்சுட்டா டோட்டல் சினிமா இண்டஸ்ட்ரியே போறீங்கல்ல. ஏன் ஒருத்தர் வந்து ஒரு நல்ல மனிதர், அதாவது தொழில் பண்ணும் போதுங்க, அதுவும் குறிப்பா சினிமா தொழில் எல்லாம் பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனைங்க, பெரிய பெரிய ஸ்தாபனங்களே இன்னைக்கு இல்லைங்க. அதாவது தேவர் பிலிம்ஸை விட ஒருத்தர் வேணும், கொடை வள்ளல்ங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அள்ளி கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துருக்காரு. யாராவது ஒரு வீடு வாங்கணும், ஒரு 20,000 வேணும், 30,000 வேணும், அப்படியே அள்ளி கொடுத்துருக்காரு. மேஜர் சுந்தரராஜன்ல இருந்து பல பேருக்கு வந்து உதவி வந்து செஞ்சிருக்கிறாரு தேவர், சின்னப்ப தேவர் அவர்கள். அவருக்கே வந்து ஒரு சூழல் வந்து அந்த கம்பெனியே இல்ல, பேசுறதுக்கே வருத்தமா இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து தயாரிப்பாளராக இருப்பாங்க, அவங்க நல்லா சம்பாரிச்சு வசதியா இருப்பாங்க, மற்றவர்களுக்கு செய்ய மாட்டாங்க, சுயநலமா இருப்பாங்க, அவங்க தோத்துட்டா கூட பரவாயில்ல. இவரெல்லாம் பல பேருக்கு செஞ்சவர், கொடுத்தார், ஏகப்பட்ட பேர் கொடுத்தார், ஏகப்பட்ட பேருக்கு உதவி செஞ்சார். அந்த ஸ்தாபனமே இல்லை, அந்த இருந்த இடமே இல்லை அப்படிங்கிறது வருத்தம் தானே. B.A. துரைன்னு ஒரு தயாரிப்பாளர், பிதாமகன் எல்லாம் எடுத்தார் இல்லையா, அந்த தயாரிப்பாளர் படத்துல சூர்யா நடிச்சிருக்கார், விக்ரம் நடிச்சிருக்கார். அவரும் இறந்ததுக்கு அப்புறம் அவர் உடம்பு சரியில்லாம கிட்னி ஃபெயிலியர் நினைக்கிறேன், அந்த ஸ்டேஜ்ல வந்து சூர்யா, விக்ரம் எல்லாமே உதவி செஞ்சாங்க. நான் கேட்கிறேன், அவர் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்திருக்காரு, பாலாக்கும் சொல்றேன், அந்த படத்தை கொடுத்திருக்காரு அப்படின் போது வேறு ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் நல்லா இருக்கிற காலகட்டத்திலே நீங்க வந்து செஞ்சிருக்கலாமே. ஒரு மனிதன் மரணிக்கிற காலகட்டத்துல நீங்க வந்து 1 லட்சம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். பாவா லட்சுமணன் இப்போ ஒரு உதாரணமா, பாவா லட்சுமணன் அந்த நடிகர், அவர் வந்து சூப்பர்வுட் சௌத்ரி பிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, சூப்பர்வுட் பிலிம்ஸ்ல 30 வருஷம் மேல மேனேஜரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நடிக்க வந்திருக்காரு, ஆனந்தம் அது நிறைய படங்கள் நடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், அவருக்கு வீடே இல்லைங்க, இருக்கிறதுக்கு வீடு இல்ல, வெளியில தூக்கி சாமா சட்டை போட்டாங்க, அதாவது வந்து வாடகை கட்டலைன்னு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள், அவர் வந்து மேற்பார்வை, அவருடைய பார்வைக்கு போய் ராஜ்மோகன் அமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஹாஸ்டல் அவருக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, எல்லா வசதியும் இன்னைக்கு எல்லாரும் பண்ணி கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லல. நீங்க மரணிக்கிற தருணத்துல ஒரு போண்டாமணிக்கோ யாருக்கோ 1 லட்சமோ 2 லட்சமோ 4 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவர் இருக்கும்போது ஓகே, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ணி அதை அப்பவே முடிஞ்ச அளவுக்கு செய்யறது. அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு 4 மாசமோ 6 மாசமோ 1 வருஷத்துக்குள்ளே எண்ட் ஆக போதுன்னும் போது இந்த எண்ட் பாயிண்ட்ல நீங்க போய் ஹெல்ப் பண்ணி என்ன பிரயோஜனம்?
அப்ப அவர் வாழ்ற காலத்துல நீங்க வந்து இப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்னா அவரை அட்ரஸ் பண்ணி அவருக்கு நீங்க செய்யலாம். நான் சொல்றது எல்லாருக்கும் எல்லாரும் செய்ய முடியாது. இது எப்படி லாஜிக்கா சரியா வரும், எப்படி எல்லாருக்கும் எல்லாரும் செய்வாங்கன்னு நீங்க கேட்பீங்க. எல்லாருக்கும் எல்லாரும் செய்ய முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மைதான், அதை நான் மறுக்கல. ஆனா நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆரம்பத்துல உதவி செஞ்ச தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், முதல்ல படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் இல்லாம இருந்துருவான். கண்டிப்பா இயக்குனர் இல்லாம இருந்துருவான். ஒரு தயாரிப்பாளரும் இயக்குனரும் இல்லாம நீங்க படம் பண்ண வந்துட்டீங்க, இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டீங்க. நான் நடிகர் ரஜினிகாந்த் சொல்லல, சூப்பர் ஸ்டார்னா பொதுவா சொல்றேன், பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது அந்த 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 தயாரிப்பாளர் என்ன ஆனாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு நடிகர் என்னைக்காவது நினைக்கிறாரா அவர் என்ன சரி அவர் எப்ப அந்த தயாரிப்பாளர் வீட்டு கொடு அப்படின்னு சொல்லி போயிருக்கீங்களா? என்னைக்காவது போயிருக்கீங்களா? ஒரு காஃபி சாப்பிடலாமா சார், நான் ஒரு வீட்டுல போய் காஃபி சாப்பிட்டுருக்கீங்களா? என்ன உங்களுக்கு நன்றி உணர்வு இருக்கு? நீங்க கடைசி காலத்துல 1 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் புகழுக்கும் பேருக்கும் கொடுக்குறீங்க. எதுக்கு கொடுக்குறீங்கன்ற நான் அது இல்லாம இறந்து போயிடலாங்கிற நான். அந்த மனுஷனை வேற கௌரவமா வாழ்ந்த மனுஷனை கடைசியில பிச்சை எடுக்கிற மாதிரி ஆக்கி விட்டு கேவலப்படுத்தி சாகடிக்கிறது எதுக்குன்ற நான். புரியுது. அதோட இல்ல வேண்டாங்க, அப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டாம். அப்படி நோய் விட்டு ஒண்ணுமே இல்லாம செத்தே போலாமே நான் கேட்கிறேன். நான் உங்களுக்கு அதுல என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. இந்த நன்றி உணர்வுங்கிறது சினிமால இல்லைங்க. இல்லாதனாலதான் இன்னைக்கு சினிமாக்காரங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, சினிமாக்காரங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் வருதா, ஏன் சினிமாக்காரங்க இப்படி எல்லாரும் பிச்சை எடுக்கிறாங்க? கிடையாது. இந்த சினிமா அப்படி ஒரு தொழில். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் தானே இருக்காங்க, எல்லாரும் தானே கஷ்டப்படுறாங்க. உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலாம். ஆனா பிரபலங்களைத்தானே நம்ம தேடி போறோம். ஒரு பாக்யராஜ் சார் மரணிச்சிட்டாருங்கிறதுனாலதான் பாக்யராஜ் சார் வீட்டுக்கு எல்லாரும் கூட்டமா போறோம். 300 கேமரா எடுத்துட்டு பாக்யராஜ் சார் வீட்டுக்கு போறோம்ல. அப்படி பிரபலமா இருக்கிறவங்களுக்கு, அந்த தொழிலே இருக்கிறவங்களுக்கு உள்ள கஷ்டம் ஒண்ணுமே இல்லை. நான் இன்னும் இந்த பாக்யராஜ் சார் பேச்சு வரும்போது நான் சொல்றேன் கேளுங்க. நான் சிகப்பு மனிதன் ஒரு படம், அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் பீக்ல இருக்கார், பாக்யராஜும் பீக்ல இருக்கார். ரஜினி என்ன சம்பளம் வாங்குறாரோ அதுக்கு ஈடா அவரும் சம்பளம் வாங்குற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்காரு. அப்ப அதுல ஒரு கேமியோ, அந்த கேமியோக்கு ரஜினியே பாக்யராஜ் போன் பண்றாரு, சார் இந்த மாதிரி ஒரு கேமியோ இருக்கு நான் சிகப்பு மனிதன்ல, நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த படம். அதுலதான் இந்த காலேஜுக்கு வந்து ஐ மீன் குழந்தைங்களை போய் பார்க்க போறோம், நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி அது வேற. அது வந்து இன்னொரு படம் அன்புள்ள ரஜினிகாந்த், இது நான் சிகப்பு அதுவும் பண்ணிருக்காரு. இது வேற. கேட்டதுக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. பூர்ணச்சந்தர் ராவ் ப்ரொடியூசர் நினைக்கிறேன், பண்ணி கொடுத்திருக்காரு ஒரு கேமியோ. 4 நாளோ 3 நாளோன்னு வச்சுக்கோங்களேன். அது முடிஞ்சு போச்சு. எப்ப ரஜினியும் சூப்பரா இருக்காரு, பாக்யராஜும் சூப்பரா இருக்காரு. ஆனா அந்த படத்துக்கு பாக்யராஜ் அந்த சின்ன கேரக்டர் நடிச்சா பிளஸ்ஸா இருக்கும் அந்த படத்துக்குன்னு கேட்கும் போது, வியாபாரத்துல இருந்து எல்லாத்துக்கும் பிளஸ் தான். அன்னைக்கு பாக்யராஜ் செஞ்சு கொடுத்தாரு. பாக்யராஜ் வந்து ஒரு காலகட்டத்துல சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. படம் தான், சினிமா தான், தொழில் பண்ணதுனாலதான் நஷ்டம். எதனால வந்தது? தொழில நஷ்டம் வந்து வேட்டியை மடிச்சுக்கட்டுன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு பைனான்சியல் கண்டிஷன்ல பாக்யராஜ் இருக்காரு. அப்ப அதுல ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு 4 நாள் நடிக்க வேண்டிய கேரக்டர். அதுக்கு இவரே வீட்டுக்கு போறாரு, பாக்யராஜே வீட்டுக்கு போறாரு, ரஜினியை பாக்குறாரு. பார்த்து சார் இந்த கேமியோ நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா ரஜினி வந்து அதை மறுக்கிறாரு. இது எப்படி? பண்ணி கொடுக்கலாமா இல்லையா, பண்ணி கொடுத்துருக்கலாமா இல்லையா, பண்ணி ஏன் கொடுக்க கூடாதுன்னு கேட்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு நீங்க போன் பண்ணவன உடனே வந்து பண்ணார்ல பாக்யராஜ். அவருக்கு ஒரு தேவைன்னு உங்க வீடு தேடி வந்தப்ப நீங்க வந்து மறுக்கிறதுங்கிறது எந்த விதத்துல சரியா வரும்? அதுதான் சொல்றேன்ல, வாழும் காலகட்டத்துல அவங்களுடைய கஷ்டங்கள் வந்து நம்ம கிட்ட சொன்னா கூட கண்டுக்காம கடந்து போயிட்டு, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் மலர் அஞ்சலி வச்சு என்ன பிரயோஜனம்? மோகன் சர்மாக்கெல்லாம் இப்படி நடக்குதுன்னா இது மோகன் சர்மாவோட முடிகிற கதை கிடையாது, தொடர்ந்து நடக்கும். புரியுது சார். ஏன்னா சினிமா நன்றி கெட்ட சினிமா, நன்றி கெட்ட மனிதர்கள் இருக்கிற சினிமா. நான் ஓப்பனாவே சொல்றேன், யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நான் வெளிப்படையா சொல்றேன், நான் நல்ல தெரிஞ்சு சொல்றேன். இவன் யாரா சொல்றதுக்குன்னு கேட்பாங்க. 1965 இருந்து டைரக்டர் ஸ்ரீதர் கேட்டா எங்க அப்பா உதவியாளரா வெந்நீராடி படம் முதல் படம் ஏல்தாமியார் நடிச்சாங்க. அந்த படத்துல இருந்து கிட்டத்தட்ட 2013 மரணிக்கிற வரைக்கும் சினிமால தான் இருந்தாங்க. இன்னைக்கும் நான் சினிமாவை நேசிக்கிறேன். நான் சாப்பிட்ட சாப்பாடு சினிமா சாப்பாடு. அந்த சினிமா இப்படி இருக்கிறதுனாலதான் பல பேருக்கு இந்த கஷ்டம். அது இல்லாம நீங்க ஒருத்தரை நல்லா வந்து வாழ வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது அவர் உயிரோடு இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது செய்யுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார். ஏன்னா இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, ரொம்ப தெளிவா பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.